ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். அவர் ஒரு கூடை நிறைய வண்ணமயமான தொப்பிகளை விற்பனை செய்து வந்தார். தொப்பிகள், வண்ணமயமான தொப்பிகள் என்று கூவிக்கொண்டே சென்றார். மதிய நேரம் என்பதால் அவருக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. அதனால் ஒரு பெரிய ஆலமரத்தினடியில் ஓய்வெடுக்க நினைத்தார். தனது தொப்பிக்கூடையை அருகில் வைத்துவிட்டு அமர்ந்தார். குளிர்ந்த காற்று வீசியதால் அவர் ஆழ்ந்து உறங்கிவிட்டார். அந்த மரத்தின் மேலே நிறைய சுட்டித்தனமான குரங்குகள் வசித்து வந்தன. அவை அந்த வியாபாரியையும் அவரது தொப்பிக் கூடையையும் பார்த்தன. மெதுவாக கீழே இறங்கி வந்த குரங்குகள் கூடையில் இருந்த தொப்பிகளை ஆளுக்கொரு எடுத்துக்கொண்டன. சிறிது நேரம் கழித்து கண் விழித்த அந்த தொப்பி வியாபாரி தனது கூடை காலியாக இருப்பதைப் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, என் தொப்பிகள் எங்கே என்று பதறினார். மேலே நிமிர்ந்து பார்த்தபோது ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு தொப்பியை அணிந்து கொண்டு அமர்ந்திருப்பதைப் பார்த்தார். அவருக்கு கோபம் வந்தது. ஏய், என் தொப்பிகளை திருப்பிக் கொடுங்கள் என்று கத்தினார். ஒரு கல்லை எடுத்து மேலே எறிந்தார். ஆனால் குரங்குகளோ பதிலுக்கு மரத்தில் இருந்த பழங்களை பறித்து அவர் மீது வீசின. அவர் திகைத்துப் போனார். திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த குரங்குகள் நாம் செய்வதையே திரும்ப செய்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார். உடனே தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றி வேகமாக தரையில் வீசினார். இதைப் பார்த்த குரங்குகளும் தங்கள் தலையில் இருந்த தொப்பிகளை கழற்றி கீழே வீசின. தொப்பிகள் மழையைப் போல கொட்டின. அந்த தொப்பி வியாபாரி மகிழ்ச்சியாக எல்லா தொப்பிகளையும் சேகரித்துக் கொண்டு, நன்றி குரங்குகளே என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார்.